அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் பாட்டி ஜெயலலிதா இன்று என்ன சாப்பாடு இங்கே இந்த டேபிளில் வச்சு நான் யூடியூப் எடுக்கிறேன்னா, இது பார்த்துங்க, சளி பிடிச்சிருக்கு, அதனால சரியாக பேச முடியல, சாரி. இருந்தாலும் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் பேச முடியுது. இது இதை பார்த்துங்க, இது கிரேக் சலாட், கிரேக் சலாட். ஸோ இப்போ இது லெமன் ஆலிவ் ஆயில் ட்ரெஸ்ஸிங். இந்த இது நான் வாங்கிட்டு வந்தேன், பார்த்துக்குங்க. ஸோ இது நான் நேற்று ஷாப்பிங்லேருந்து வாங்கிட்டு வந்தேன். இந்த சலாட் இந்த காய்கறி பச்சடி நான் இப்போ பாட்டி சாப்பிட போகிறேன். ஓகே, இதில் இருக்கிறது இதை பாருங்கள், ஆலிவ் ஆயில் இருக்குது. இதில் ஆலிவ் ஆயில் இருக்குது. இதோ பார்த்துங்க, இந்த ஆலிவ் ஆயிலை இங்கே கட் பண்ண போகிறேன். இந்த இடத்துல கட் பண்ணிவிட்டு, இதை பாருங்கள், இந்த கத்தி இருக்குதுல்ல, இந்த கத்தியில் இந்த இடத்துல கட் பண்ணிவிட்டு, இப்படி கட் பண்ணிவிட்டு அப்புறம் இதில் ஊற்றி சாப்பிட போகிறேன். ஓகே, இந்த கிளாஸ் இது சாப்பிட்றதுக்கு இதில் இதில் எல்லாம் க்ரீம் வச்சுருக்காங்க, பழங்க இருக்குது, திராட்சை பழம் இருக்குது, க்ரீம் இருக்குது. இதை பார்த்துங்க, நான் இதை திறந்து காட்டுறேன்னே. ஓகே, பார்த்துங்க, எந்த பக்கம் திறக்கிறது, சாரி. இதோ பார்த்துங்க, திராட்சை பழம் இருக்குது, க்ரீம் இருக்குங்க. ஓகே, இதில் போட்டு சாப்பிட்றதுக்கு இதில் போட்டு சாப்பிட்றதுக்கு இது இருக்குது. ஓகே, இது இருக்குது. இதை நான் அப்புறம் போட்டு சாப்பிட்றேன். ஸோ இப்போ இதுக்கு இந்த ஆலிவ் ஆயில் இருக்குது. இதில் பழங்காய் இருக்குது, வெள்ளரிக்காய் இருக்குது, வெள்ளரிக்காய் இருக்குது. பிறகு இது எல்லோ பேப்பர் இருக்குது, மிளகுன்னு சொல்ல முடியாது, இது மிளகாய் தான், மிளகாய் மாதிரி உள்ள பேப்பருங்க. சரி, நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்களே, நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இது எல்லோ கலரு, இது சோப்பு கொஞ்சம் வச்சுருக்காங்க. ஓகே, இது இரண்டு பேபி குக்கம்பர் இருக்குது. இது குக்கம்பர் வெள்ளரிக்காய் சின்னது இருக்குது, இதை கடிச்சிக்கிட்டு சாப்பிட்றதுக்கு. ஓகே, வேறு ஒன்றும் இல்லை. திராட்சை பழம் இருக்குது, இது திராட்சை பழம், சாரி. இது தக்காளி பழம். ஓகே, தக்காளி பழம் இதில் அப்படியே சாப்பிட வேண்டியதுதான். தக்காளி பழம் இருக்குது. ஓகே, தக்காளி பழம். ஓகே, இப்போ இது நான் இப்போ சாப்பிட போகிறேன். ஓகே, வெங்காயம்லாம் போட்டிருக்காங்க, அணியன்லாம் கட் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதில் கீரை இருக்குது, பாருங்க, இந்த கீரைலாம் போட்டிருக்காங்க. தேங்காய் கீரை இருக்குது, எல்லா கீரை மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது மிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா சாலட்டு இது ஒரு கீரை, அதாவது இந்த சாலட் செய்கிறதுக்குள்ள கீரைங்கள்லாம் போட்டிருக்காங்க. பாருங்க, இந்த கீரை இது இருக்குது, எல்லாம் இருக்குது. ஓகே, நான் இப்போ சாப்பிட போகிறேன். அதுக்கு முன்னே என்ன பண்ண போகிறேன்னா, பார்த்துக்குங்க, அதுக்கு முன்னே இது போட்டு சாப்பிட போகிறேன். அதுக்கு முன்னே நான் இதை பாருங்க, இது நேற்று நான் ஷாப்பிங்கில் வாங்கிட்டு வந்தேன். இது கேம்பல்ஸ் க்ரீம் ஆஃப் மஷ்ரூம், க்ரீம் சிண்டாவான்னு இருக்குது. க்ரீம் சிண்டாவான்னா மலாயில், க்ரீம் ஆஃப் மஷ்ரூம்னா இது இது என்னன்னா, மஷ்ரூம்னா காளானோட சூப்பு. ஓகே, எல்லாம் ரெடிமேடாக எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் நம்ம கலக்க வேண்டியது ஹாட் வாட்டர் மட்டும்தான். ஓகே, சரி, இது ஒன்று எடுக்கிறேன், ஒன்று போதும். ஓகே, நான் திறக்கல, இது நேற்று தான் வாங்கிட்டு வந்தது, இப்படி வாங்கினது முடிஞ்சிருச்சு. ஓகே, இது இப்படியே இருக்கட்டும். ஓகே, இதை பாருங்க, சின்னவானு சூப்பு, மஷ்ரூம் சூப்பு
கலக்கிறதுக்குள்ள பேக்கெட். ஓகே, இதை வந்து நான் இதை திறந்துட்டு இப்போ வந்து பார்த்துக்குங்க. வேறு ஒன்றும் நான் செய்ய முடியல, சமையல் வீடியோவில் நான் செய்ய முடியல. சளி பிடிச்சிருக்கிறனால, சளி ரொம்ப இருக்கிறனால நான் சாரியா சளி இருக்கிறனால நான் கடவுளை வேறு வெட்ட முடியலையே. இந்த பக்கம் கட் பண்ணுறேன். ஓகே, இங்கிட்ட கட் பண்ணிட்டேன். ஓகே, இந்த பக்கம் கட் பண்ணுறேன். ஓகே, இதில் கட் பண்ணி இந்த பக்கம் கட் பண்ணிட்டேன். ஓகே, இது முடியல. ஸோ இப்போ நான் வந்து இது கொட்டுறேன். நான் இதில் போடுறேன், கிளாஸில் போடுறேன். ஓகே, கிளாஸை இதை பார்த்துங்க. கிளாஸில் இந்த மஷ்ரூம் சூப் வைக்கிறதுக்குள்ள பவுடரை வந்து இதில் போடுறேன். இதில் எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஒன்று போதும் நினைக்கிறேன், ரொம்ப வேணும். சரி, ஓகே. இப்போ வந்து இதில் ஹாட் வாட்டர் இருக்குது. பாட்டி இதில் ஹாட் வாட்டர் வச்சுருக்கேன். இதில் ஊற்றுறேன். ஓகே, ஆறிடுச்சுன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, கொஞ்சம் வார்ம் வாட்டராக தான் இருக்குது, ரொம்ப சூடு இல்லை. இது வந்து மஷ்ரூம் கலக்கிறதுக்கு இப்படி தான் வேணும், ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. ஓகே, டிஷ்யூ பேப்பர் வர எடுத்துகிட்டு வந்தேன். இதோ கலக்கி வச்சுட்டேன். ஸோ அப்போ இதில் வந்து மஷ்ரூம் இருக்குது மேலே, இல்லை மஷ்ரூம் மிதக்குது பாருங்கள். இதா மஷ்ரூம் மேலே மிதக்குது. இங்கே வாட்டரு இதுலேயே எல்லாம் கலந்துட்டாங்க. இந்த மஷ்ரூம் பவுடர்லேயே எல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ இதில் வந்து உப்பு எல்லாம் தேவையான அளவெல்லாம் கலந்துட்டாங்க. இப்போ நான் என்ன பண்ணணுன்னா, இப்போ இந்த இது சாப்பிட போகிறேன், பார்த்துக்குங்க. ஓகே, இந்த சாலட் கீரை. ஸோ இப்போ இதில் கல் இல்லை, இது என்ன இது முள்ளுக்கரண்டி. முள்ளுக்கரண்டி இங்கே இருக்குது. ஸோ இப்போ நான் சாப்பிட போகிறேன், பார்த்துப்போ. சரி, பார்த்துக்குங்க. சரி, ஓகே. எதுவும் நான் சமைக்கிறதுக்கு இன்னைக்கு இல்லை. ஓகே, மேபி சாயங்காலம் எடுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இது வந்து இந்த க்ரீமோ திராட்சை பழம், இது திராட்சை பழம் நினைக்கிறேன். நோ இது திராட்சை பழம் இல்லை, புளிப்பாக இருக்குது இந்த பழம். இந்த பழம் வந்து இது கிரேப் இல்லை, இது புளிப்பாக இருக்குது. இது என்ன பழம்னு எனக்கு தெரில, சாரி. இதை இதில் போடுறேன். இதுக்குன்னு வச்சுருக்காங்க. ஸோ அப்போ நான் தெரிஞ்சுக்கல. ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து இது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் போல் இருக்குது, மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுவும் வச்சுருக்காங்க. இந்த பழம் இந்த புளிப்பாக இருக்குது, என்ன பழம்னு தெரில, சாரி. ஓகே, இப்போ இதை நான் கட் பண்ணுறேன். இந்த ஒரு சேலட்டு இதில் வச்சுருக்கிறதுக்கு இந்த ஆயில் ஒரு பேக்கெட்டு பார்த்துங்க, நான் ஊற்றுறேன். இது வந்து ஆலிவ் ஆயில். ஓகே, பார்த்துங்க. சரி, ஸோ இப்போ நான் இது அப்படியே கலந்து சாப்பிட போகிறேன். ஓகே, கலந்து சாப்பிட போகிறேன், பார்த்துங்க. கீரை, வெங்காயம் இருக்கு. இது பேபி குக்கம்பர். இது வந்து சேலட்டுக்கு உள்ளது, ஆனால் வெட்டில். அப்படி வெட்டிக்கிறதுமே அவங்க வெட்டி போடல உள்ள, நான் வெட்டிக்கிறேன். ஓகே, தென் ஒன்று இருக்குது. ஓகே,
கொஞ்சம் புளிப்பாக இருக்குது, லேசாக புளிப்பாக இருக்குது, ரொம்ப இல்லை. நல்லா டேஸ்டியாக இருக்குது. ஓகே பார்த்துங்க. இப்போ பாட்டி சாப்பிட போகிறோம் பார்த்துங்க. புளிப்பா இருக்கு. ஓகே பார்த்துங்கோ. பார்த்துங்க, தக்காளி பழம் சாப்பிட்றேன். வெள்ளரிக்காய், எல்லோ பேப்பரை சாப்பிட்றேன். ரெட் பேப்பர் சாப்பிட்றேன். பப்பாளி பழம், இந்த வெள்ளையாக இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து க்ரீம். இந்த சாலட்டுக்கு பாய்க்கிற க்ரீம். மேபி மயோனீஸாக இருக்கலாம். இந்த வெள்ளை மயோனீஸாக இருக்கலாம். இந்த வெள்ளையாவது மயோனீஸா அல்லது க்ரீமா என்னன்னு தெரில இந்த சாலட்டுக்குள்ளது. ஓகே இதை சாப்பிட்றேன் பார்த்துங்க. ஓகே இது இங்கே வச்சுருக்கேன் பார்த்துங்க. இப்போ இந்த மஷ்ரூம் சூப்பு, மஷ்ரூம் சூப், சாரி வயலில் வர மாட்டேன். மஷ்ரூம் சூப்பு இது நான் இப்போ குடிக்கிறேன். இதெல்லாம் எல்லாம் இருக்குது. இதை பாருங்கள், மேலெல்லாம் மறந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள் மஷ்ரூம். ஸோ இப்போ இதெல்லாம் கலக்கியாச்சு. பாட்டி குடிக்கிறேன் பார்த்துங்க. இதான் கொஞ்சம் குடிச்சிட்டேன். ஓகே நல்லா தான் இருக்குது சாப்பிட்றதுக்கு. லேசாக புளிப்பாக இருக்குது லேசாக. இது சாலட் இப்படி தான் இருக்கும் போல இருக்குது. இதுதான் என்னுடைய லலிதாவின் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு, காலை உணவு. ஓகே காலை உணவுக்கு இது மட்டும்தான் குடிக்கலான் இருந்தேன். இதுவும் பிரெட்டு வேண்டாம். ஸோ அப்போ இது நேற்று நான் வாங்கிட்டு வந்தது, நான் இப்போ இதை சாப்பிட்ருவேன். ஓகே இதுதான் என்னோடய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு. ஓகே நல்லா தான் இருக்குது, ருசியாக தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் புளிப்பாக இருக்குது.
ஓகே, பரவாயில்ல, அது சாப்பிட்றலாம், நல்லாயிருக்கும். எல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிடணும். ஓகே, இவ்வளோ தாங்க. இது இப்படியே இருக்கட்டும். ஓகே, இவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ வியூவர்ஸ். ஜெயலலிதா இன்று இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியோட வீடியோ முடித்து கொள்கிறேன். I will see you all in another video, the next video. Okay, thanks for watching. Okay, bye.